தெய்வம் என்ற சக்தி அங்கீகரிச்சிருக்குது. அந்த பெண்ணுடைய உடலில் தான் எல்லாருமே வளர்றோம். ஆனால் அதற்கான மரியாதையை நம்ம கொடுக்கல, அதற்கான அங்கீகாரத்தை நாம் கொடுக்கவில்லை. அன்பர்களே, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, பெண் என்பவள் ஒரு சிறப்பு மிக்கவள். வெறும் ஒரு போகப்பொருள் என்று நினைக்கக்கூடிய அந்த தவறான எண்ணங்களிலிருந்து விலகி வந்துருங்க. அவளை நம்ம காக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு ஆணுக்குமே இருக்குது. வில் ஏந்திய முருகனாக, வால் ஏந்திய வீரனாக அவளை காக்க வேண்டும். அவங்களை காக்க தெரியும். இனிமேல் வரக்கூடிய பெண் குழந்தைங்கள்லாம் ஒரு வீர விமனாக தான் வராங்க. நீங்கள் ஒன்றும் அவங்களை காப்பாற்ற வேண்டாம், அவங்களை காப்பாற்றிக்க தெரியும். நீங்கள் போய் டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் சரி. நீங்கள் இந்த மாதிரி ரித்தன்யாவுக்கு பண்ணக்கூடிய கொடுமை மாதிரி நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால் போதும். அப்போ இனிமேல் வரக்கூடிய வருங்கால நம்ம சமூகத்தில் பெண்களுடைய பெருமைகளை பற்றி சொல்லி, வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை கல்வினா என்ன, நம்மளுடைய ஃபிசியாலஜி என்ன, விமன் ஃபிசியாலஜி என்ன, இப்படி இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் கண்டிஷனிங், சில வியாபார யுக்தியோட மற்றவர்கள் அந்த பெண்களை தப்பாக விமர்சிக்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதையெல்லாம் தவிர்த்து பெண்களுடைய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய